சரி, ஃபர்ஸ்ட் நம்மள போட்டியில கலந்துக்க விடுவாங்களா? உங்ககிட்ட இப்ப யாராவது அபிப்பிராயம் கேட்டாங்களா? நம்ம குடும்பம் முன்னேறணும்னு செல்வி ஒரு விஷயத்த சொல்றா. நீ ஒரு நல்ல காரியம் பண்ணலனா கூட பரவாயில்ல, இப்படி ஆரம்பிக்கும் போதே அபசகுணமா பேசாத. உன் கெட்ட எண்ணத்தை இங்க கொட்டாத. வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இரு. என்ன மாப்ள, கட்னா பொண்டாட்டிக்கிட்ட இப்படி வெடுக்குன்னு பேசுறீங்களே, இப்ப அவ என்ன சொல்லிட்டான்னு நீங்க கோவப்படுறீங்க? நீங்க பண்ண காரியத்துக்கு ஆரத்தி எடுத்து ஆசீர்வதிக்கணுமா? எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பமே நீங்க தான். விடுங்க மாமா, நம்மளால அந்த இன்டர்வியூல ஜெயிக்க முடியுமான்னு கீர்த்தி சந்தேகப்படுறது சரிதான். ஆனா எப்பயுமே பெரிய காரியத்தை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. நம்மளோட திறமை மேல மட்டும்தான் நம்மளோட நம்பிக்கை வைக்கணும். இப்பெல்லாம் பிரம்மாண்டோன்னு சொல்லிட்டு தெரியற கம்பெனி கிட்ட போய் பார்த்தாதான் தெரியுது அவங்க நம்மளை விட திறமையில ரொம்ப ரொம்ப கம்மியானவங்கன்னு. அதுக்காக நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல. நம்மள நாமளே தாழ்த்தி நினைச்சுக்க வேண்டான்னு சொல்றேன். அந்த கேட்டரிங் ஆர்டர் கண்டிப்பா உங்களுக்கு தான் கிடைக்கும். நீங்க தாராளமா முயற்சி செய்யுங்க. பாரு, செல்வியை பார்த்து எப்படி நடந்துக்கணும், எப்படி நம்பிக்கையா முன்னேறணும்னு கத்துக்க. குறுக்கு வழியை மட்டுமே யோசிக்காத. அது மட்டும் இல்ல கீர்த்தி, நாம எப்படி பண்ண போறோம்னு கேட்டல. மாப்பிள்ள வேலுவோட கைப்பக்குவத்தை பத்தி உனக்கு முழுசா தெரியாது. அவன் ஒரு நலபாக சக்கரவர்த்திமா. அவன் வேலையை ஆரம்பிச்சாலே போதும், சும்மா அனல் பறக்கும்ல. சமைக்கிறதுல மாப்பிள்ளைய அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. மாமா சும்மா இருங்க மாமா, என்னால முடியல. நானே ஏதோ தப்பும் தவறுமா சமைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க வாட்டுக்கு தேர இழுத்து தெருவில் விட்டுறாதீங்க. என்னடா மாப்பிள்ள, நம்மள பத்தி நாம தான் பில்டப் பண்ணணும். ஊர்ல பல பேரு ஒண்ணுமே இல்லாம அவங்கள பத்தி அவ்வளவு பில்டப் பண்ணிக்கிறாங்க. என்ன நீ உண்மையிலேயே சமையல சக்கரவர்த்தியா? நான் உன்னை பத்தி பெருமையா பேசாம வேற யாரு பேசுவா? சும்மா இருங்க மாமா. ஐயோ அங்க பாரு, மாப்பிள்ளைக்கு வெக்கத்தை பாரு.